அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. கண்டிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் தான் மறந்துடாதீங்க. அதிகமாக செலவாத் ஓதி பலஸ்தீன மக்களுக்காகவும் ரஃபாக்காகவும் துவா செய்யுங்க. பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் மீட்டு கொடுத்துரு அல்லான்னு ஒவ்வொரு முஸ்லீமும் துவா செய்யுங்க. நான் துவா செஞ்சுட்டேன், ஆனால் அல்லாஹ் தரமாட்டேங்கிறான் அப்படின்லாம் இல்லாமல் மன சோர்வு அடையாமல் அல்லாஹ்வுடைய உதவி கூடவே தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி கூடவே இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ வெற்றிகளை பார்த்துட்ருக்கோம். யாரை ஷஹீதுகள்ன்ற அந்தஸ்தை கொடுக்கணுன்றதை பிரித்து பார்க்கறதுக்காக தான் இந்த சோதனை எல்லாமே. சோதனையை கடந்தால் தான் வெற்றி நமக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கூடவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக துவா செய்ய மறந்துடாதீங்க. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூனுஸ் 10 பாகம் 11 வசனம் 34. உங்களுடைய இணையாளர்களின் தொடக்கமாக படைப்பை தொடங்கி அது அழிந்த பின்னர் அதனை மீட்டுபவர் யாரேனும் உண்டா என்று நபியே நீர் கேட்பீராக. நீரே அவர்களிடம் அல்லாஹுதான் சிருஷ்டிகளை முதலாவதாக உற்பத்தி செய்து அவை மரித்த பின்னர் அவற்றை அவன் மீள வைப்பான் என்று கூறி இந்த உண்மையை விட்டு எப்படித்தான் திருப்பப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக. 35. உங்களுடைய இணையாளர்களின் சத்தியத்தின்பால் வழிகாட்டுபவர் உண்டா என்று கேட்பீராக. நீரே அவர்களிடம் அல்லாஹுதான் சத்திய மார்க்கத்திற்கு வழிகாட்டுகிறான் என்று கூறுவீராக. சத்தியத்திற்கு வழிகாட்டுபவன் பின்பற்றப்பட மிக உரியவனா அல்லது வழிகாட்டப்பட்டாலேயன்றி வேறு வழியை அடைய மாட்டானே அவன் பின்பற்றத்தக்கவனா? உங்களுக்கு என்ன கேடு நேர்ந்தது? இதற்கு மாறாக நீங்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கின்றீர்கள்? 36. மேலும் அவர்களில் பெரும்பாலோர் அவசியமில்லாத எண்ணத்தையே அன்றி வேறு எதையும் பின்பற்றுவதில்லை. நிச்சயமாக அவசியமில்லாத எண்ணம் உண்மையை அறிவதற்கு ஒரு சிறிதும் பயன்படாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவைகளை நன்கறிந்தவன். 37. இன்னும் இந்த குர்ஆன் அல்லாஹுவால் இறக்கப்பட்டதே தவிர மற்றெவராலும் பொய்யாக கற்பனை செய்யப்பட்டதன்று. எனினும் இது இதற்கு முன்னுள்ள வேதங்களானதை உண்மையாக்கி வைத்து வேதத்தை அதிலுள்ளவற்றை விவரித்து கூறுவதாகவும் இருக்கிறது. அகிலத்தாரின் இரட்சகனிடமிருந்துள்ள இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 38. அல்லது குர்ஆனாகிய இதனை நம்முடைய தூதராகிய அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றனரா? அவ்வாறெனின் நபியே அவர்களிடம் உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதனை போன்றே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு சாத்தியமானவர்களையும் உங்களுக்கு உதவி செய்ய அழைத்து கொள்ளுங்கள் என்று நீர் கூறுவீராக. அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு சாத்தியமானவர்களையும் உங்களுக்கு உதவி செய்ய அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. 39. மாறாக குர்ஆனாகிய அதன் அறிவை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாததையும் அதன் விளக்கம் பற்றி அவர்களுக்கு வராதவற்றையும் அவர்கள் பொய்யாக்குகின்றனர். அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே அவற்றை பொய்யாக்கி கொண்டிருந்தனர். ஆகவே அந்த அநியாயக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீர் பார்ப்பீராக. 40. மேலும் அவர்களில் குர்ஆனாகிய இதனை விசுவாசிப்பவரும் உள்ளனர். அவர்களில் இதனை விசுவாசம் கொள்ளாதோரும் உள்ளனர். இன்னும் உம்முடைய இரட்சகன் குழப்பக்காரர்களை மிக அறிந்தவன். 41. இன்னும் நபியே உம்மை அவர்கள் பொய்ப்படுத்தினால் நீர் அவர்களிடம் என் செயல் அதன் பலன் எனக்குரியது, அவ்வாறே உங்கள் செயல் அதன் பலன் உங்களுக்குரியது. நான் செய்தவற்றிலிருந்து நீங்கள் நீங்கியவர்கள்
நீங்கள் செய்தவற்றிலிருந்து நானும் நீங்கியவன் என்று கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா யூனுஸ் இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான் பாருங்கள். நிச்சயமாக இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தரணும். நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வையா அல்லாஹ். ஹஜ்களுடைய ஹஜ்ஜுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆக்கி வையா அல்லாஹ். எங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் லேசான முறையில் கொடுத்துரு அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் உலக முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை எங்களிடம் மீட்டு கொடுத்து விடு அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறோமோ அதைவிட சிறந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இழந்ததை விட அதிகமானதை இரட்டிப்பாக்கி கொடுத்து பலஸ்தீன மக்களுடைய எல்லா ஹலால்